கேரளாவில் மூளையை பாதிக்கக்கூடிய அமீபா தொற்று ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் அதற்கு எதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் எப்படி எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக பேசுவதற்காக தொற்றுநோய் தடுப்பு துறையினுடைய இயக்குனர் செல்வ விநாயகம் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவரிடமே கேட்கலாம். சார், இந்த அமீபா தொற்று எப்படி ஏற்படுது சார்? நம்ம அதை பார்த்து அச்சப்பட வேண்டிய சூழல் இருக்கா? எப்படி சார்? முதல்ல எடுத்தது இதை பற்றி அச்சமே தேவையில்லை. ஏன்னா இந்த அமீபியா ஃபிளாஜிலேட்டுங்கிறது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் தான். இது மெயினா எப்படி பரவும்னா இந்த கண்டாமினேட்டட் வாட்டர், பர்டிகுலரா ஆஃப்டர் மான்சூன் நம்ம குளம் ஏரி இதுல கண்டாமினேட் ஆனா அந்த கண்டாமினேஷன்ல இருந்தா இந்த ஃபிளாஜிலேட் கிடைக்கும். இதுதான் சிலர்ல பாதிக்கும். ஸோ அது என்ன ஆகும், நம்ம குளிக்கும் போது நம்ம மூக்கு வழியாகவும் வால் வழியாகவும் நேராக பிரெயினுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இதை பத்தி ஒரி பண்ண வேண்டாம். பட் அட்வைஸ் என்னன்னா, இந்த மாதிரி கலங்கப்படுத்தப்பட்ட நீர்நிலைகளில் நீங்க குளிக்கிறத தவிர்க்கணும். ஸோ இந்த மாதிரி இடத்துல எக்ஸ்போஷர் ஆகிறத நம்ம பப்ளிக்கும் லோக்கல் பாடியும் தடுக்கணும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணா போறோம். பட் ஒரு ஸ்டேஜில் நம்ம என்ன அட்வைஸ் கொடுத்துருக்கோம்னா, இந்த மாதிரி நீர்நிலைகளையும் தாண்டி நம்ம ஸ்விம்மிங் பூல்லையும் அந்த சானிடேஷன் மெயின்டைன் பண்ணோம், குளோரினேஷன் பண்ணோம். இது பண்ணோம்னா இந்த மாதிரி அமீபியா இல்லாம மற்ற எல்லா இன்ஃபெக்ஷனும் நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். இது இந்த தண்ணீர் பாதிப்பு ஏற்படுறதுனால தான் வரக்கூடிய நோய் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இது இப்போ தீவிரமா பேசுவதற்கான காரணம் என்ன சார்? ஸோ இது அந்த 2-3 குழந்தைகள் அந்த பர்டிகுலர் இது சிங்கிள் பாயிண்ட் சோர்ஸ் தான் இது சொல்லுவோம். இது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பரவாது. சொல்ல போனா இந்த இன்ஃபெக்ஷன் ஒரு ஆள்ல இருந்தும் இன்னொரு கால பரவாது. இது டெட் எண்ட் இன்ஃபெக்ஷன் தான் இது. அந்த நீர்நிலைகள்ல இந்த கண்டாமினேஷன் இருந்ததால அந்த நீர்நிலைகள் இந்த பசங்க யூஸ் பண்ணிட்டதால பரவி இருக்கு. இதை தவிர வேற எந்த இடத்துலயும் கேஸ் இல்லை. இது ஒருத்தர்லேருந்து ஒருத்தருக்கு பரவுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை. பட் ஜென்ரலா என்ன அட்வைஸ் எப்பவுமே என்னன்னா, ஆஃப்டர் மான்சூன் நம்ம ஏற்கனவே அது உபயோகப்படுத்தாத நிலையில் உள்ள ஏரி குளங்களை தயவு செய்து குளிப்பதற்கு யூஸ் பண்ணாதீங்க. இதை மெயின்டைன் பண்ணாவே போறோம், இன்ஃபெக்ஷன் வராது. சார், இப்போ நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் நிலைகள்லாம் எது போன்ற நடவடிக்கை எடுக்க நம்ம அறிவுறுத்தியிருக்கோம் சார்? அன்னெசரியா என்ட்ரி அவாய்ட் பண்றது தான் பெஸ்ட் நடவடிக்கை. தேவையில்லாம இந்த மாதிரி நீர்நிலைகளில் இறங்காதீங்க. அதுக்குன்னு இருக்கிறது பர்டிகுலரா ரன்னிங் வாட்டர் இருக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் கிடையாது. ரன்னிங் வாட்டர் இருக்கிறது யூஸ் பண்ணுங்க. ஸ்டாக்னன்ட் வாட்டர், பொல்யூட்டட் வாட்டர், அது இல்லாம மற்ற இது கலந்த தண்ணி வரும்போது தயவு செய்து அதை அவாய்ட் பண்ணுங்க. சார், என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் சார் இந்த தொற்று வந்ததுன்னா? இது யூஸ்வலா வரும்போது சாதாரண கோல்டு, காஃப், ஃபீவர் அப்படிதான் வரும். பட் குழந்தைங்களுக்கு சடனா என்செஃபலைட்டிஸ் சொல்லுவோம். ஸோ நேர பிரெயின் பாதிக்கப்படும் போது தான் இந்த சிவியர் ஃபார்ம்ஸ் வருது. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ரொம்ப சாதாரண வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி தான் இருக்கும். பட் அந்த ஹிஸ்டரி ஆஃப் எக்ஸ்போஷர் சொல்லுவோம். அதாவது அந்த குளம் ஏரிகளில் குளிச்சதுக்கான சிம்டம்ஸ் இல்ல அந்த இண்டிகேஷன் இருக்கும்போது அதை வச்சுதான் இதை நமக்கு கண்டுபிடிக்க முடியும். சார், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்த நோய் தொற்று தொடர்பாக விசாரிப்பதற்காகவோ இல்லை அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக எது போன்ற அமைப்பு நம்ம ஏற்படுத்தியிருக்கோம் சார்? எப்படி கண்காணிச்சுட்டு இருக்கோம்? இப்போ இதுக்காக ஜென்ரலா என்ன அட்வைஸ்னா, எல்லா லோக்கல் பாடியும் இந்த மாதிரி பொல்யூட்டட் கண்டாமினேட்டட் வாட்டர்ல இறங்கி குளிக்கிறத அவாய்ட் பண்ணணும். இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். செகண்ட் இந்த மாதிரி கேசஸ் வருவதா இருந்ததுன்னா நம்ம ஒரு ஐ சஸ்பிஷன் இருந்தா மட்டும்தான் இதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ பர்டிகுலரா ஹிஸ்டரி ஆஃப் ஸ்விம்மிங் இல்ல ஹிஸ்டரி ஆஃப் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை கண்டுபிடிக்க சொல்லி மெடிக்கல் காலேஜ் ஜிஹெச்க்கு அட்வைஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாம நம்ம ரொட்டீன் ஃபீவர் சர்வீலன்ஸ்லேயே நமக்கு ஏதாவது ஒரு போக்கலா ஒரு ஏரியால கேஸ் வருதுன்னா நம்மளால இதை கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப நன்றி சார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் செய்தியாளர் ரகுவரன்.